திருமூலர் கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், சுவாமி ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்ப திருமூலர் சொல்றாரு, ஆன்மீகம் வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ போகின்ற வழியில ஒரு ஆலயம் இருக்கும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனோ திருமாலோ ஏதேனும் ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்திற்கு உன்னால முடிஞ்ச ஒரு 2 இலைகளை பிச்சு அந்த தெய்வத்தின் மீது போட்டு அந்த தெய்வத்திற்கு மந்திரத்தை சொல்லு, இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. உடனே அடுத்து கேட்கிறான், சரி சாமி என்னால அதை செய்ய முடியல, என்ன செய்யறது அப்படிங்கிறான். அப்ப மறுபடியும் திருமணம் சொல்றாரு, அப்படியேப்பா உன்னால 2 இலைகளை பிச்சு போட்டு அந்த இறைவனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, நீ போகின்ற வழியிலேயே ஒரு பசுமாடு இருக்கும், அந்த பசுவுக்கு 2 புல்ல புடுங்கி கொடு, அந்த புல்ல அந்த பசுமாடு சாப்பிடும், இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறாரு. சரி சாமி என்னால பசுமாட்டுக்கு புல்லும் கொடுக்க முடியல, என்ன செய்யறது அப்படிங்கிறான். அப்ப திருமணம் சொல்றாரு, இதுவும் உன்னால முடியலையா, நீ தினமும் வீட்டுல சாப்பிடும் பொழுது உன் பக்கத்துல யாராவது ஒருத்தர் உட்காருவாங்க, உன் பக்கத்திலே அமரக்கூடிய நபருக்கு நீ உண்கின்ற உணவுலே ஒரு குடி சாதத்தை கொடுப்பா, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னாரு. சரி சாமி இது என்னால முடியலையே, நான் என்ன செய்யறது அப்படிங்கிறான். அப்ப திருமணம் சொல்றாரு, எதுவுமே உன்னால முடியலையா, நீ இறுதியா செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உன்னை சுற்றி உன் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதாக 4 நல்ல வார்த்தைகளை சொல்லு அப்படின்னாரு. இன்றைக்கு நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். திருமணம் சொல்றாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இன்னுரை நல்கள் தானே